அனைவருக்கும் வணக்கம். இலக்கண வரிசையில் இன்னைக்கு இரட்டை கிளவி அடுக்கு தொடர் பார்க்கலாம். இரட்டை கிளவினா என்னன்னா, இரட்டையாக இணைந்து நல்லா பார்த்துக்குங்க. இரட்டையாக இணைந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்களை இரட்டை கிளவி என்போம். அப்போ டூ வேர்ட்ஸாக வரும். அதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா தனித்தனியாக இருக்கும்போது அது மீனிங் இருக்காது. பாருங்க, விறு விறு ஸ்ப்ளிட் பண்ண விருங்கிறதுக்கு மீனிங் இல்லை. கலை ஸ்ப்ளிட் பண்ண கலை மீனிங் இல்லை. அந்த மாதிரி விறு கலை மலை மாதிரி இரட்டையாக இணைந்து வரும். பிரித்தால் தனி பொருள் தராது, அதே இரட்டை கிளவி அப்படிங்கிறோம். அடுக்கு தொடர்னா அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து அதை நம்ம அடுக்கு தொடர் அப்படிங்கிறோம். பல முறை இடம்பெறும். ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது. இது ஒன்றுக்கு, அதாவது 2 சொல்லு வந்தா பிரித்தா பொருள் தராது. இது பார்த்தீங்கன்னா பிரித்தால் பொருள் தரும். அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வரும். வந்தால் பிரிக்க முடியும், பிரித்தால் பொருள் தரும். அது அடுக்கு தொடர். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்க. சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தால் பொருள் உண்டு. இது பிரித்தால் பொருள் தராது. ஒரே சொல் 2 அல்லது 2 முதல் 4 முறை வரை வரும். இது ஒரு சொல் 2 முறை மட்டும்தான் வரும். இது 2 முறை தான் வரும். இது 2 to 4 டைம்ஸ் வரைக்கும் வர சான்ஸ் இருக்கு. சொற்கள் தனித்தனியே நிற்கும், சொற்கள் இணைந்தே நிற்கும். விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள்கள் காரணமாக இது ரிப்பீட் ஆகி வரும். இது பார்த்தீங்கன்னா வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும். வினைக்கு அடைமொழியாக மட்டும்தான் குறிப்பு பொருளாக வரும். இது இரட்டை கிளவி. ஸோ இது பிரித்தால் பொருள் தரும், இது பொருள் தராது. இது 2 முதல் 4 முறை அந்த சொல் ரிப்பீட் ஆகலாம். இது 2 முறை மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். இது இந்தந்த காரணங்களால, விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், இந்த காரணங்களால ரிப்பீட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அடுத்த இலக்கணம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.